வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர், சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். வணக்கம். வணக்கம். புதுச்சேரியில் ஜோஸ் சார்லஸோடைய இலக்கு என்ன, கொள்கை என்ன, பயணம் என்ன? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பேசிக் நீட்ஸ், அடிப்படை வசதியே இன்றைக்கி இல்லை. நிறைய பேசிக் நீட்ஸே இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறையா ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஃபண்ட்ஸை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 crores வந்து எந்த யூட்டிலைசேஷன் இல்லாமல் ரிட்டர்ன் அமைச்சிருக்காங்க சிஏஜி ரிப்போர்ட் படி. அது போக நிறையா ஸ்மார்ட் சிட்டி கான்செப்டில் நிறையா விஷயங்களை செஞ்சு இங்கே வந்து இன்னும் அது ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்காங்க. இந்தியாவோட பல மாநிலங்கள் கிட்டத்தட்ட இதே நிலைமையிலேயோ இல்லை இதற்கு பாதியான நிலைமையிலேயோ இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி மீது உங்களுக்கு கவனம் வந்ததற்கான காரணம்? ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம தமிழர்கள் வாழ்ந்ததோ, தமிழர்கள் ஆண்ட நிலம் இது. ஸோ தமிழ்நாடு இதெல்லாம் வந்து சிமிலர் ஐடியாலஜி இருக்குது. ஒன்று லாங்குவேஜ், மொழி ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு குறுகிய இடம். இது வந்து ஒரு மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஒரு 15-13 லட்சம் அந்த ரேட்டில் தான் இங்கே பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இது உண்மையாகவே டூரிஸ்ட் பொட்டென்ஷியல் இருக்குது. இங்கே வந்து டெவலப்மெண்ட் வந்து சிங்கப்பூர் மாதிரி நம்ம குயிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தோம்னா, பாவர்ட்டி எலிவேஷனாக இருக்கட்டும், கம்ப்ளீட் 100% க்ரீன் எனர்ஜியாக இருக்கட்டும், கம்ப்ளீட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கட்டும், எனி ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம இங்கே குயிக்காக இது வந்து என்னோடய விஷன் என்னென்னா, இது ஒரு வேர்ல்ட்லேயே ஒரு மாடல் சிட்டியாக கொண்டு வரணும். சிங்கப்பூரோட ஒரு பெட்டரான ஒரு சிட்டியாக உருவாக்கணுங்கிறது தான் ஒரு விஷன். அது இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்கும்போது ஈஸி டு ப்ரூவ். பாஜக வந்து மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, மாநிலங்களில் அவங்க தனித்தும் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, கூட்டணி ஆட்சியிலையும் சில மாநிலங்களில் இருக்காங்க. அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, டபுள் இன்ஜின் சர்க்கார். நீங்கள் மத்தியில் நாங்கள் இருக்கோம், மாநிலத்திலையும் எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அது உகந்ததாக இருக்கும், அதன் மூலமாக இந்தியாங்கிற நாடு உலக அளவில் வளரும் அப்படிங்கிறதான். டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். அதுவும் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். இங்கே இருக்கிற சிஎம் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ வந்து இது வந்து பிஜேபி மூலிமா சில விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அது பிஜேபிக்கு பேர் கிடச்சிடும். அப்படி பிஜேபி பேர் கிடச்சா நம்மளுக்கு வந்து அது பேர் கிடைக்காதாங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து அவர் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து த்ரூ பண்ணாமல் இருக்காருங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஏன்னா 500 crores யாராவது அலாட் பண்ண மணியை வந்து இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. பேசிக் ட்ரிங்கிங் வாட்டர் கூட இல்லாத போது இதை நீங்கள் வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். பட் ஆனால் அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கீம் போட முடியாமல் திரும்பி அந்த ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு திரும்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். பட் இதில் வந்து என்னென்னா, இங்கே பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து பிஜேபிக்கு பேர் கிடச்சிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துலேயும் இங்கே செயல்பட்டுருக்காங்க. அதுதான் ஒரு மாநிலத்துடைய செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்கள் வைக்கும்போதோ இல்லை அந்த ஆட்சியாளர்கள் குறித்த கேள்விகள் கேட்கும்போதோ நாம் ஒட்டுமொத்தமாக தான் வைக்க முடியும். ஆனால் நீங்கள் பாஜகவை தனித்தும் என்ஆர் காங்கிரஸை தனித்தும் பார்க்குற மாதிரி தெரியுது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிஎம் இப்போ 2 சிஎம் இருந்தாங்கன்னா நம்ம ஈக்குவலாக பார்க்கலாம். என்ஆர் காங்கிரஸ்லேயும் சிஎம் இருக்காங்க, பிஜேபிலையும் சிஎம் இருக்காங்க. நம்ம ஈக்குவலாக அவங்களுக்கு ஒரு 50% அவங்களுக்கு 50% அவங்களுக்குன்னு சொல்ல முடியும். இங்கே வந்து சிஎம் ஒருத்தர் தான் இருக்கும்போது நம்ம ஒருத்தர் தான் நம்ம இங்கே சொல்ல முடியுது. ஏன்னா இதே வந்து 25 years நம்ம பின்தங்கியிருக்கோம். இங்கே வந்து இங்கே பாஜக அமைச்சர்களும் இருக்காங்க இல்லையா, ஆட்சியில் பங்கில் இருக்காங்க இல்லையா அவங்களும்? ஆமாம். பட் இதுக்கு அது மைனராக இருக்காங்க. அதான் நீங்கள் சிஎம் தானே எண்ட் ஆஃப் தி ஃபைனல் டிசிஷன். இப்போ தமிழ்நாட்டிலே எவ்வளோ அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க தனியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? இப்போ பிடிஆர் மினிஸ்டர் இருந்தார், இப்போ தனியாக அவர் ஒரு விஷயத்தில் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பண்ணணும்னு நினச்சார். பட் அது கடைசியில் யாரும் பண்ண விடலையே. நீங்கள் யார் சிஎம்மாக இருக்காங்களோ எண்ட் ஆஃப் த டே அவங்க தானே ஹையர் அத்தாரிட்டி. ஆமாம். இந்த கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது உங்கள் மீது வரக்கூடிய இன்னொரு விமர்சனம், நீங்கள் பாஜகவோட பி டீம் அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கா? அதனால் இந்த விமர்சனத்தை வைக்கிறேன். இப்போ நான் வந்து ஆகஸ்ட்டில் வந்து நான் ஒன்று பிஜேபியில் நான் இருந்தேன். 2014 நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு 10 years பிகாஸ் நான் பிஸ்னஸில் இருந்தேன்னா நான் ஆக்டிவாக இல்லை. எனக்கு ஒரு 6 months வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் வந்தது. கிளாரிட்டியே கொடுக்கல. ஒரு 6 months என் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இன்னொன்று அவங்க சைடில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. ஏன்னா வந்து நான் முடிவெடுத்து இறங்கிட்டேன் பாலிடிக்ஸில். இதுக்கப்புறம் நான் பின்வாங்கி போக முடியாது.
நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன பாஜக கொடுக்கல? எதிர்பார்க்கணும் ஒரு கட்சியில் ஒரு பதவியோ ஏதோ ஒன்று கொடுத்தா தான் நம்ம ஆக்டிவாக நம்ம போய் வேலை செய்ய முடியும். நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு பதவியே இல்லாமல் நம்ம இங்கே போய் வேலை செய்யறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்ததில்லை. ஸோ எனக்கு வந்து மனசாட்சிக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ, எனக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அந்த விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக நான் இப்போ தீவிரமாக இறங்கி நான் தனியாக வந்திருக்கேன். லாட்ரி தொழிலில் சம்பாதிச்ச பணத்தை புதுச்சேரி அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் விமர்சனம் இருக்கே. அதான் இது வந்து காசு எப்படி சம்பாதிக்கணுங்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து தொழில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசாங்கம், புதுச்சேரி அரசாங்கம் பார்த்திங்கன்னா லிக்கர் காசில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. லாட்ரி இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் ஜென்யூன் இண்டஸ்ட்ரி. இது வந்து கவர்மெண்ட் தான், இது லாட்ரி சீட்டே இஸ் ஓன் பை தி கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் சிக்கிம், கவர்மெண்ட் ஆஃப் நாகாலாந்து, கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப், மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட், இவங்க தான் லாட்ரி நடத்துகிறாங்க. இதில் வந்து டெண்டர் ப்ராசஸ் விட்டு அதில் பிட்டர்ஸ், ஹையஸ்ட் பிட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் இந்த தொழில் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். இந்த லாட்ரியே நாங்கள் தான் லாட்ரிங்க மாதிரி ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று இது இல்லீகலாக பண்ணுற விஷயத்தையும் எங்களோட இதில் சேர்க்குறாங்க. 2019 ஐடி ரெய்டு நடக்குது, 70 இடங்களில் நடக்குது உங்கள் அப்பாவுக்கு சொந்தமான நிறுவனங்களில். விதிமுறைகளை மீறி சம்பாதிக்கப்பட்ட பணம் பல்வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டதாக ஐடி சொல்லுது. அப்புறம் இடி அந்த சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணுது. அந்த அடிப்படையில் தான் ஃபியூச்சர் கேமிங் அப்படின்ற நிறுவனம் பண மோசடி வழக்கின் கீழ் பதிவு செய்யப்பட்டுச்சு. அது எலக்ட்ரல் ஃபண்டாக 1300 கோடி ரூபாய் பல்வேறு கட்சிகளுக்கு நிதியாக கொடுத்தார்கள். இந்த செயினை நான் ப்ரீஃப் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இதை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்க? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஷ்யூஸ் எங்கே சிபிஐ கேஸ் எங்கே வருதுன்னா கேரளாவில் வருது. கேரளா தான் நாங்களும் ஜெயமோகன் அந்த டைமில் அப்பாவும் பார்ட்னர்ஸாக இருந்திருக்காங்க. பார்ட்னர் கம்பெனியில் அந்த இஷ்யூஸ் வருது. அங்கே இஷ்யூஸ் என்னென்னா, தமிழன் வந்து எப்படி கேரளாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் தமிழன் கூட இல்லை, நீங்கள் யாராவது போய் இன்றைக்கி ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ வச்சு நீங்கள் கேரளாவில் போய் ஆகிட்டிங்கன்னா ஒரு பெரிய சாத்தியம். அப்படி இருக்கும்போது இன்னொரு மாநிலத்திலேருந்து எப்படி இங்கே வந்து நீங்கள் தொழில் பண்ணலாங்கிற ஒரே ஒரு அரசாங்கம் வச்சு எங்களை வந்து அங்கே வெளியில் ஏற்றணும்னு சொல்லி ஒரு காரணத்தால் தான் அவங்க எங்களை வந்து இது ஒரு இஷ்யூஸாக கிளப்பி ஃபஸ்ட்டு இந்த ஒரு கேஸை போட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் எல்லாமே மத்திய புலனாய்வு ஏஜென்சிகள் தானே, சிபிஐயாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், எல்லாமே மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிற ஏஜென்சி நிறுவனங்கள். அதற்கு பிறகு தான் எலக்ட்ரல் பாண்டு தொடர்பாக உங்களுடைய நிறுவனம் செய்திகளில் அடிபடுது. அதிகபட்சமாக 1300 கோடி நீங்கள் வந்து பல கட்சிகளுக்கு கொடுத்துருக்கீங்க. அதிகபட்சமாக பாஜகவுக்கு தான் நீங்கள் நிதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இதையே ஒரு நிறுவனம் இவ்வளவு அதிகமான நிதியை ஒரு ஆளும் கட்சிக்கு கொடுக்கணும்? இதே இந்த டைமில் தான் நாங்கள் டிஎம்கேக்கும் கொடுத்துருக்கோம். இதே டைமில் தான் நாங்கள் எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் அப்போனா எல்லா கட்சிக்கும் என்ன தேவை இருந்தது? எல்லா கட்சியும் போலீஸ் அமைச்சு எங்களை மிரட்டினாங்களா? அப்படிலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு கோணத்தை சொல்ல முடியும். இதை நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் பாண்டாக தானே கொடுக்குறோம். நாங்கள் வந்து அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் பண்ணுறோம். அன்றைக்கே தெரியுமா எங்களுக்கு இது என்ன தெரியாதா, எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்க போகிறோம் அவ்வளோ கொடுக்க போகிறோம். இது போக நாங்கள் இது வந்து நான் காங்கிரஸுக்கும் கொடுத்துருக்கோம். இது போக நாங்கள் ஜெகன்மோகன் அந்த கட்சியும் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இல்லை, டாட்டா போன்ற பெரிய நிறுவனங்கள், ஃபோர்டு போன்ற நிறுவனங்கள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் மூலமாக பல கோடி ரூபாயை இந்த சொசைட்டியுடைய கல்விக்காக, வேலைவாய்ப்புக்காக, சுகாதாரத்திற்காக, அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகளுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. பல்லாயிரம் கோடிகளை வருடந்தோறும் ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வருவதற்காக ஒரு 6 மாதத்திற்கு முன்பு தான் ஒரு அமைப்பை தொடங்குறீங்க. அன்னதானத்திலேருந்து தான் நீங்கள் தொடங்குறீங்க. 6 மாதத்திற்குள்ளாக ஒரு கட்சி தொடங்கி ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு மாநிலத்தின் உயர் பொறுப்புக்கு வரணும்னு திட்டமிடுறீங்க இல்லையா? இதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியும். இல்லை, கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன், அப்படி சந்தேகம் இருக்குன்னா நான் என்ன சொல்கிறேன், நம்ம இருக்கிற வேலையை பார்த்துட்டு போகலாமே. நான் இதில் வந்து நீங்கள் என்ன இதில் வந்து என்ன சம்பாதிச்சிட முடியும்? சம்பாதிக்கணுன்னா அதுக்குன்னு தொழில் இருக்கே ஆல்ரெடி. இப்போ ஆக்டர் விஜய் அவர் எடுத்துட்டிங்கன்னா, விஜயன் எடுத்துக்கலாம், அவர் சம்பாதிச்சிட்டே இருக்கலாமே. இங்கே வந்து தான் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு திரும்பி வந்து எப்படி சம்பாதிக்கணுங்கிறது வந்து நோக்கம் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், சில ஆட்கள் நம்ம எப்படி கூட வச்சுருக்கணும். இப்போ ஆதவ அர்ஜுனா மாதிரி சில கேரக்டர்ஸு, ஜான் ஆர்கர், அது மாதிரி சில கேரக்டர்ஸ் தான் இவங்கள மாதிரி கூட வச்சுருக்கும் போது அது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்க வாய்ப்பு நிறையா இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மற்ற கட்சியிலையும் இந்த மாதிரி சில வேலைகளை செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பதவிக்காக அரசியல் பண்ணுறாங்க. எங்கே முரண்படுறீங்க திரு ஆதவ அர்ஜுனா கூட? எந்த இடத்துல உங்களுக்கும் அவருக்குமான முரண்பாடு தொடங்குது? இல்லை, அவர் வந்தது ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு அவருக்கு அங்கே வந்தோன்னா அவர் அந்த கம்பெனி பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு.
உங்கள் நிறுவனங்கள் எங்கள் நிறுவனங்களை எல்லாத்தையும் அவர் டேக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதில் முரண்பாடு வருது. எனக்கு அவர் போகிற வழி சரியில்லை. அங்கே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தில் சண்டை உருவாக்கி எனக்கு அப்பாவுக்கு ஒரு பாகுபாடு உருவாக்கி ஒரு 2 வருஷம் நம்ம தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இங்கே திமுகவுக்கு போகிறாரு. திமுகவுக்கு போய் அங்கே வந்து மாப்பிள்ளைக்கும் பையனுக்குமே அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ளேயும் இதே மாதிரி ஃபேமிலி ஒரு இஷ்யூவை கிளப்பி அங்கே கட்சியை போய் டேக் ஓவர் பண்ணுங்கிற ஒரு இமேஜை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் கொடுக்குறாரு. ஸோ அதனால் அங்கேருந்து துரத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் விசிகேன்னு ஒரு கட்சிக்கு வர்றாரு. அங்கேயும் இதே மாதிரி பெரிய தலைவர் மீது இவராக சில விஷயங்கள் இவர் இஷ்டத்துக்கு பண்ணிவிட்டு அங்கேயும் பெரிய தலைவருக்குள்ள ஒரு இஷ்யூஸை வந்து கிளப்பி அங்கேருந்து அவர் துரத்தப்படுறாரு, நீக்கப்படுறாரு. அங்கேருந்து அவர் வெளில வர்றாரு. இந்த மாதிரி இப்போ அடுத்தது இங்கே வந்திருக்காரு. இங்கேயும் உள்ளுக்குள்ளே அதே தான் அவர் மட்டும்தான் இருக்கணும், அவர் மட்டும் தான் சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி இதே ஸ்ட்ராட்டஜி அங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ இது வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி சார்ஜ் ஷீட்டர் மாதிரி அவங்க வந்து ஒரு இன்சிடெண்ட் எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டை தொடங்கி டிஎம்கேல தொடங்கி விசிகேல தொடங்கி இங்கே கடைசி டிவிக்கு வந்து இப்போ டிவிகேல கடைசியில் கொடுத்த ஒரு பேச்சை பார்த்திங்கன்னா அது வந்து டிஎம்கே தாக்கப்பட்டதை விட டிவிகேவை வந்து டேமேஜ் பண்ணது தான் அதிகம். எப்படி? ஏன்னா அவர் பேசின விதமும் அது ஏன்னா இவ்வளோ நாள் அவர் என்றைக்கும் பேச வேண்டிய உத்தராகண்டில் போய் இவர் இவ்வளோ நடந்திருக்கு. உத்தராகண்ட் பேஸ்கெட் பால் மேட்சை போய் பார்க்கணுக்காக போகிறாரு. அப்புறம் வந்துட்டு நான் வந்து இதை பண்ணி அதை பண்ணின்னு சொல்லி இன்னொன்று டிஎஸ்பி வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, நாங்கள் வந்து இவர்கிட்ட பஸ்ஸில் சொன்னோம் அங்கே போகாதீங்க, அங்கே இடம் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் அங்கேருந்து நான் அங்கே தான் போவேன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் வந்து ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவர்கிட்டே ஒரு முரண்பாடு இருக்குது. இவரே ஒரு கான்ஸ்பிரசியாக தான் தோணுது. ஏன்னா இவரே வந்து டிஎம்கேலேருந்து இவரை ஒரு பிளான் பண்ணி இவரையும் ஜான் ஆரோக்கியராஜும் பிளான் பண்ணி ஆதவ அர்ஜுனா வச்சு அங்கே பாட்டியை இவரை கூட்டணி கூட போகாமல் இவரை தனியாக நிப்பாட்டி இவரை தோக்கடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அனுப்பிச்சு விட்டதாக கூட ஒரு கான்ஸ்பிரசி தெரியுது. தாவேக்காவை ஐசோலேட் பண்ணுறதுக்கான நோக்கம்னு நினைக்கிறீங்க? ஐசோலேட்டு, அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் கூட்டணி கூட போகாமல் நம்மளே ஜெயிச்சிருவோம் நம்மள அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்து. ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் சிரஞ்சீவி டிஎம்கே ஆளுன்னு ஆதவ சந்தேகப்படுறீங்க? இது குட் பி பாசிபிள்னு சொல்கிறேன். ஏன்னா கான்ஸ்பிரசி தியரிஸில் ஏன்னா டிஎம்கேலையும் அங்கே ஒரு பெரிய ஸ்பிரிட் இருக்குது. அங்கே உள்ளுக்குள்ளேயே 4 இதாக பிரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன ரோலை ப்ளே பண்ணுறாருங்கிறது தான், இவர் யாருக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணுறாருங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்பிரசி. இல்லை, புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கோலோச்சன மாநிலம் இது. அப்புறம் திமுக, அதிமுக போன்ற மாநில கட்சிகள் இங்கே இருந்திருக்காங்க, ஆட்சி பொறுப்பில் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து வந்த என்ஆர் காங்கிரஸ்னு ஒரு கட்சி உருவாகி அவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க. தேசிய கட்சியான பாஜக இங்கே கோலோச்சுறாங்க. இவ்வளவு சக்திகளை மீறி ஃபேஸ் வேல்யூ இல்லாத சார்லஸால் 6 மாதத்திற்குள்ளாக ஒரு கட்சியை தொடங்கி இங்கே முதல்வராயிட முடியும், கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்துட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிற போது திரு விஜய் மாதிரியான 25 ஆண்டுகளுக்கு மேலே ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தொடங்கின கட்சியை அங்கே கொண்டு வந்துட முடியாது, ஆட்சி பொறுப்புக்கு அவரை முதல்வராக்கிட முடியாது அப்படின்னு எப்படி நம்ப முடியும்? அதைத்தானே ஆதவ் நம்புறாருன்னு கேட்குறேன். அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம என்ன சொல்கிறோம், இது எல்லாமே வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ். இது வந்து டூ ஏர்லியாக வந்து இவர் நிறைய விஷயத்தை வந்து இவர் ஆரம்பத்திலே கட் டவுன் பண்ணுறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது வந்து சில கூட்டணிகள் இதெல்லாம் வந்து கடைசியில் பேச வேண்டிய விஷயங்கள். இதில் ஆரம்பத்திலே பேசணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நம்ம அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிப்போம், அவங்கவுங்களுக்கு என்ன பர்சன்டேஜ்ங்கிறத அதை காமிச்சிட்டு கடைசியில் பேச வேண்டிய விஷயத்த வந்து ஆரம்பத்திலே வந்து ஏன் அதை கெடுக்கிறாரு? ஒரு இல்லை, இப்போ நீங்கள் அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி உருவாகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. உடம்பு செய்ய இஸ் கான்ஸ்பிரசி சொல்கிறேன். ஸோ என்ன இவரோட நோக்கம், ஃபஸ்ட்டு இவர் வந்து டிவிகேக்கு சாதகமாக பேசுவேன்னு சொல்லி ஒரு விஷயத்த இன்றைக்கி யாருக்கெல்லாம் டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக பேசியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி இவருக்கு அகேன்ஸ்டாக டிவிகேக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு கரெக்டான இதில் எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேனே தவிர இதில் வந்து அவர் இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணுங்கிறக்கா நான் சொல்ல. குடும்பத்துக்குள்ளே நடந்த பிளவு மாதிரியே தாவேக்காக்குள்ளேயும் பிளவு வந்துடும் நினைக்கிறேன். திமுகவில் எப்படி வந்துச்சோ, விசிகால எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவுக்கு ஆதவ அர்ஜுனா பலவீனம்ன்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக. நன்றி நிகழ்ச்சியில் வாங்கி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.